என்ன மாதிரி அது இல்லை அவர் அடிக்கடி சொல்கிற பஞ்சன்னு சொன்னால் மாம்பழத்துக்கு இல்லை சீசன் அதிகூடிய 6 அடிக்கிற சீசன் என்று சொல்லுவேன். ஒரு பஞ்சு ஒன்று இருக்குதானே, ஒரு பஞ்சில் கொண்டு அவருக்கு வந்து வச்சிருக்கிறார். உண்மை மெயினாக இப்போ இந்த இடையில உதவி கொடுக்குறவனும் கதைக்கையில் உதவி பெற்றுக்கொள்றவனும் கதைக்கையில் இடைப்பட்ட கதைக்கிறது இடையில நிற்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு பிரச்சனை நல்ல ஒரு ஜோக்கோட இருக்குது. ஆருக்கு வலி அதிகமாண்டா என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிளிநொச்சி பஜாருக்குள்ளே நிற்கிறோம். கிளிநொச்சி பஜாருக்குள்ளே இன்றைக்கு என்னத்துக்காக கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வடமாகாணத்திலிருந்து ஒரு இளைஞன் தேசிய மட்டத்துக்கு கிரிக்கெட் அணியில் வந்து தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளி ஆவதற்கான காரணம் வந்து யுத்தம். அவர் ஒரு முன்னாள் போராளியாக வந்து இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அரசாங்கத்தால் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட சிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இதுக்குள்ளால் வந்து நிறைய உறவுகளுக்கு வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்பட்டது. அப்போ அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ தேசிய அணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அப்போ அவரை ஒரு பாராட்டுற விதமாகவும் அவருக்கு ஒரு உதவியை வந்து வழங்குற விதமாகவும் வந்து ஒரு அழைப்பொண்டு வந்திருந்தது. இப்போ அவரை சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. எங்களுடைய உறவுகளை நாங்கள் தான் ஊக்குவிக்கணும். இலங்கை தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு பெருமையான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லுவேன். உலகத்தில் தமிழன் எங்கே சாதித்தாலும் இங்கேருந்து எங்கட இலங்கையிலேருந்து போய் சாதித்தா அது எங்கள் அனைவருக்குமே உரித்தான ஒரு விடயம். அதுபோல் அவரை ஊக்குவிக்கிற விதமாக ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம். அது யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத முதல் வந்து பார்த்துக்கொண்டு அவரை போய் ஒரு நேர்காணல் ஒன்று செய்வோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சஞ்சய் ஜெயஹீதன் என்று சொல்லக்கூடியவருடைய 14வது பிறந்த தினம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சஞ்சய் ஜெயஹீதன் என்று சொல்லக்கூடியவருடைய 14வது பிறந்த தினம் 13/12/2024 அவருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இங்கே தேவையுடையவர்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லி ஒரு தொகை பணத்தை வந்து அவருடைய தாய் தந்தையர் வந்து வழங்கியிருந்தார்கள். அதோடு சேர்த்து லிங்கநாதன் என்று சொல்லக்கூடியவருடைய உதவியையும் சேர்த்து அவருக்கு ஒரு உதவியை வந்து வழங்குவோம் அப்படின்றதுக்காக அவரை பாராட்டுற விதமாக வழங்குவோம்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு திறமையானவர். நீண்ட காலமாக அவருடைய திறமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க பெற்றிருக்குது. அவரோட தான் ஒரு நேர்காணல் வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓ அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களுடைய பேர்? நடேசன் சகாதீசன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை வந்து சந்திச்சிருக்கிறோம். கிளிநொச்சி எந்த இடத்துல இருக்கிறீங்க? கிளிநொச்சி புதுமுறிப்பில் வந்து இருக்கிறார். திருமணம் செய்துட்டீங்களா? திருமணம் செய்து 4 பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகள் இருக்கணும். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? 14 வயது. கடைசி பிள்ளைக்கு 7 வயது. கடைசி பிள்ளைக்கு 7 வயது. இப்போ அண்ணாவை வந்து ஒரு நேர்காணல் வந்து செய்கிறதுக்காக வந்தனால் அவருக்கு ஒரு உதவியும் வந்து தேவைப்படுவதால் உதவியும் ஒன்று வழங்கணும். அதை கடந்து ஒரு திறமையான வீரர் இப்போ எங்கட வடபகுதியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கிரிக்கெட் அணியில் இலங்கை தேசிய அணியில் வந்து அண்ணா ஈடுபட்டிருக்கிறார். இலங்கை அளவில் எல்லாருமே வந்திருப்போம் நம்ம இதில் கலந்து கொண்டு. எல்லா மாவட்டத்திலையும் இருந்து வந்ததில் எங்கட பகுதியிலேருந்து நீங்கள் எத்தனை பேர் போனீங்க? நாங்கள் 4 பேர் போனாங்க. 4 பேர் இங்கே இருந்து ஈடுபட்டு போனாக்கள். ஈடுபட்டு போய் இப்போ நீங்கள் தேசிய அணிக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி முதல் இப்போ அடுத்த கட்டம் இனி எங்கே உங்களோட மச்சு வந்து போகுது? இனி பிரேமதாசாவில் நடக்கும் எங்களுக்கு மச்சு. இந்த ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் கொழும்பு, இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து எல்லா அணிகளுக்குமான போட்டி நடக்கும். சொல்லுங்க. போட்டி நடந்தால் அதுக்கு பிறகு அது இப்போ சாம்பியன் ட்ரோஃபி தான் இது நடக்குது. அதுக்கு பிறகு தான் ஆசியா கண்டம் வேர்ல்ட் கப். இந்த இப்படி அடுத்த தொடர். அப்போ உங்களோட இலக்கு வந்து வேர்ல்ட் கப். அதுதான். அதில் மாற்றம் இல்லை. ரைட். இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் இந்த இடம்பெயர் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த கிரிக்கெட். யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கிரிக்கெட் விளையாடுறதுல சிறு வயதுலேருந்தே ஆர்வம். சிறு வயதுலேருந்து. எப்போ உங்களுக்கு காலையெல்லாம் போனது? 2009. 2009ஆம் ஆண்டு காலையெல்லாம் போய்க்கு உங்களுக்கு எத்தனை வயது? காலையில் 21 வயசு இருக்கு. 21 வயதில் உங்களுக்கு காலையெல்லாம் போனது. என்ன நடந்தது காலையெல்லாம் அப்போ? யுத்தத்தில் காலையில் செல் விழுந்த அதில் காலையெல்லாம் போனது. முன்னாள் போராளியாக எதுவும் இருந்தீங்களா? ஆமாம், முன்னாள் போராளி தான். அதான் சிஎஸ்டிக்குள்ளே வேலை. அதான். அதுக்கு அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வெளியே வந்த ஆக்களுக்கு வந்து அதுக்குள்ளே வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டது. அந்த வேலை வாய்ப்பில் வந்து சிஎஸ்டிக்குள்ளே அவர் ஒர்க் பண்ணுறார். அவருக்கு 4 பிள்ளைகள். அதே மாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஆர்வமாக சிறு வயதில் இருந்தே இருந்தது. கால் போகிறதுக்கு முதலே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது.
உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒரு பாராட்டுக்குரிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் டீமை உருவாக்கி அவர்களுக்கும் வந்து வாய்ப்பை வந்து வழங்குறது. ஒருத்தருக்கு வந்து சின்ன வயதுலேருந்தே விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்க ஒரு விபத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக அவரோட அங்கங்கள் வந்து சேதப்படையக்குள்ள அதுக்கு பிறகு அது அவைகளுக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலப்பாடு உருவாகாமல் அவர்களுக்கும் ஒரு இது கொடுத்து இந்த ஒரு டீம் உருவாகி அதே இதில் உலக அளவில் இருக்கிற அவ்வளவு பேர் முனைஞ்சு விளையாடக்கூடிய மாதிரிக்குமான ஒரு அவர்களுக்கும் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அப்போ உங்களோட விளையாடுற ஆக்கள் எல்லாருமே ஒவ்வொரு அங்கே பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருப்பினோம். அப்போ மாற்றுத்திறனாளி டீமுக்குள்ளே நீங்கள் என்ன இதில் வந்து எடுபட்டுருக்கிறீங்க? பேட்ஸ்மேன் தான். பட்டு எடுத்தால் பறக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. வான வேடிக்கை போகும் முதல்ல சொன்னாங்க நல்ல விளையாடக்கூடிய அண்ணாண்டு. அவங்க முதல் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்த இடத்துல இப்போ அடுத்த கட்ட பயணமாக உங்களோட பிரேமதாசாவில் வந்து நடக்க 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை ஜனவரி மாதம் டூர்னமெண்ட் நடக்க போகுது. இது இங்கேருந்து எடுபட்டு போகிறதுக்கு முதல் உங்களை ஏதோ நிப்பாட்டி இருந்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் டீமில் இருந்து நின்று திரும்ப தெரிவு செய்ய அது எப்படி எடுத்திருந்தது? 30 பேர் எங்களோட எல்லா பகுதியிலையும் இருந்த அப்படியே யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலேருந்து 2 பேர் எடுத்திருந்தது. கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவுலேருந்து ஒரு ஆள் எடுத்திருந்தது. முல்லைத்தீவில் உள்ளவர் வராததால் என்ன எடுத்திருந்தது அதுக்குள்ள. அப்போ முல்லைத்தீவில் உள்ளவர் வராத ஒரு காரணத்தால் தான் உங்களுக்கு அங்கே விளையாட வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இல்லாட்டி நீங்களும் இளமரகாயாவே இன்று வரைக்கும் இருந்திருக்க வேண்டி வந்திருக்கும். வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி அண்ணாவுக்கு வந்து அந்த கதையை கேட்கக்குள்ள அவர் முல்லைத்தீவில் உள்ளவர் வராத ஒரு காரணத்தால் இவர் வந்து போயிருக்கிறார். அங்கே போன இடத்துல வான வேடிக்கைகளை வந்து பறக்க விட்டுருக்கிறீங்க. பறக்க விட்டு இப்போ நீங்கள் தேசிய 15 பேருக்குள்ளே வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார். எப்படி எங்களோட கிரிக்கெட் டீம் எல்லா இடங்களுக்கும் போய் விளையாடுதோ அது மாதிரி இவர்கள்ட்ட கூட அணியும் வந்து உலக அளவில் வந்து விளையாடக்கூடிய ஒரு இதுக்குள்ளே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டார். அது என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ அங்கே இதுக்குள்ளே ஈடுபட்டு இப்படி போயக்குள்ளே அரசாங்கத்தால் உதவி திட்டங்கள் அதுக்குரிய உங்களோட ஸ்போர்ட்ஸுக்குரிய ஒரு இதுன்னு சொல்லி எங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் பரோட்டை அந்த பம்பமலுக்கு வவுனியா அவை தான் இந்த பரோட்டை அந்த அமையம் தான் எங்களுக்கு உதவி செய்த போக்குவரத்து சாப்பாடு செலவு எல்லாமே அந்த நான் ஒரு இடையில ஒரு உதவி வழங்கியிருந்தேன். என்னதுக்கு நீங்கள் அந்த உதவி முதல் கட்டமாக நீங்கள் தான் அந்த முதல் கட்டமாக போகிறதுக்கு எவ்வளவு மாதிரி உதவி செய்ய 50,000 ரூபா காசு வேறு டீம் உறுப்பினர்கள் அப்படி ஆட்டோ பிடிச்சி வீட்டை வந்து இருந்துச்சுன்னா அப்போ கதைச்சு அப்போ ஆரம்பத்தில் ஒரு உதவி ஒன்று செய்திருந்தேன். உதவி ஒரு சில அவர்களுக்கான அந்த உபகரணங்கள் கேட்டு உதவி வந்து கேட்டிருந்தவை அதை பதிவு செய்திருந்தேன். அந்த உதவி வந்து வரையில் உண்மையிலேயே இவர்களை போல ஆக்கள் வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய பகுதிக்கு பெருமை சேர்க்கிறவர். எங்களோட பேர் உலக அளவில் வந்து கொண்டு போகிறதுல இந்த பகுதியிலேருந்து போய் ஒரு ஆள் விளையாடுறாருன்னா அது எங்கள் எல்லாருக்குமே பெருமையான ஒரு விடயம். இப்போ அண்ணாக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது. அதுக்கு அந்த பரோட் என்ற நிறுவனம் வந்து உங்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டும்தான் தரும். சாப்பாடு செலவுகள் எல்லாமே தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த தேசிய அணிக்குள்ளே ஈடுபட்டால் அதுக்கண்டு ஒரு நிதி ஒதுக்கி அரசாங்கத்தால் தர மாட்டாங்க. என்ன செய்யணுன்றது இன்னும் முடிவாக இல்லை. அப்போ இந்த விளையாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? அப்போ உங்களோட வேலை திட்டம் வேலையில் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கினோம். லீவு மட்டும் தருவீங்க எங்களோட வேலை திட்டத்தில். உங்களுக்கு சிஎஸ்டியால் லீவு மட்டும் லீவு வந்து இந்த விளையாட்டுக்கண்டு போக போகிறோன்னு சொன்னால் மற்றபடி சிஎஸ்டியிலேருந்து வர்ற சம்பளத்தை வச்சு தான் உங்களோட குடும்ப நிர்வாகமும் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ இந்த விளையாட்டில் நீங்கள் போய் கலந்து கொள்றதுக்கு வீட்டு துணையால் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் விளையாடி போட்டுருக்கு எனக்கு வீட்டுக்காரர் 4 பிள்ளையை பெற்று போட்டு விளையாடி கொண்டு தெரியுறீங்கன்னா ஒரு நெருக்கடி வர இல்லையா? அந்த சின்ன வயசுலேருந்தே ஊர்னதால அதுவாகவே நாங்கள் பயணித்தபடியாக அவன் ஒத்துழைப்பு தந்துட்டா எனக்கு. விளையாட்டில் நீங்கள் போய் கலந்து கொள்றதுக்கு வீட்டு துணையால் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் விளையாடி போட்டுருக்கு எனக்கு வீட்டுக்காரர் 4 பிள்ளையை பெற்று போட்டு விளையாடி கொண்டு தெரியுறீங்கன்னா ஒரு நெருக்கடி வர இல்லையா? அந்த சின்ன வயசுலேருந்தே ஊர்னதால அதுவாகவே நாங்கள் பயணித்தபடியாக அவன் ஒத்துழைப்பு தந்துட்டா எனக்கு. அந்த ஒரு நீங்கள் நேசிக்கிற விஷயம் சொல்லி அதை விட சூப்பர் டேலண்ட். நான் விளையாடைக்குள்ள வந்து பார்த்ததில் ஒரு சிலர் நான் அந்த பதிவை போட்டதுக்கு பிறகு அதில் ஒரு நல்ல பிளேயர் பேட்மேன் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கவே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து விளங்கும். கையிலையும் காயப்பட்டிருக்கிறீங்களோ? இயக்கத்துக்குள்ளே இருக்க காயப்பட்டதா இல்லை இயக்கத்தில் இருக்கக்குள்ள? அந்த முரால் வந்து இருக்குது முகத்துலையா? மிலிட்ரி முரால்னு சொல்லுவோம். அந்த மிலிட்ரி முரால் வந்து அப்படியே இருக்குது இன்று வரைக்கும். அப்போ அன்னையோட நண்பர் ஒருவர் வந்து எனக்கு இப்போ வந்து தொலைபேசி எடுத்திருந்தார். இப்போ அவர் இப்படி எங்களோட ஃபேஸ்புக் சைட்லேயும் எங்களோட படியல் எல்லாரும் அங்கங்கே தர்மபுர படியல் இங்கே படியல் வந்து விஷ் பண்ணி ஆளோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்துச்சுன்னா அப்போ இங்கேருந்து ஒரு நண்பர் ஒருவர் வந்து அழைப்பை ஏற்படுத்தி இருந்தார். அவர்கிட்ட பேர் என்ன? விவேக்.
சொல்லி இளந்தண்டல் விளையாட்டு கழகத்தின் ஓ இளந்தன்றல் விளையாட்டு கழகம் அவர் என்ன இருக்கிறார் இளந்தன்றல் விளையாட்டு கழகத்தில் உறுப்பினராக தான் இருக்கு உறுப்பினராக இருக்கிறீங்க இளந்தன்றல் விளையாட்டு கழகத்தில் உறுப்பினர் இங்கே அம்பாள்குள பகுதியில் இருக்கிற விவேக்னு சொல்லக்கூடியவர் வந்து எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி இப்படி அவர் வந்து தேசிய மட்டத்தில் வந்து எடுபட்டிருக்கிறார் அப்போ அவர் இன்னொரு நண்பன் பவிலன் அவர்களும் நல்ல சப்போர்ட் எனக்கு பவிலன் அவர்களும் ஒவ்வொரு சாதனைக்கு பின்னால் இப்போ இன்றைக்கு அண்ணா இங்கே இருக்கிறார் இப்படி அவற்றை திறன் வந்து அங்கே வழிபட்டு அதுக்கு பிறகு உலக அளவில் விளையாட போவாராக இருந்தால் அது அவ்வளவு பெருமையும் அவ்வளவு தமிழர்களுக்கும் சாரும் இலங்கை தமிழர்கள் அவ்வளோ பேருக்குமே வந்து இதானது உரித்தானது அந்த அவற்றை வெற்றி இதுகள் வந்து அப்போ இந்த கட்டத்தில் அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இப்போ ஒரு கிடைச்ச வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் இப்படி திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்காம இப்போ சந்தர்ப்பமும் அவர்களுக்குரிய வாய்ப்புகளும் குடும்ப கஷ்டங்கள் இதுகள் இதெல்லாம் கடந்து இதில் கவனம் செலுத்தி அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுன்றது வந்து சும்மா வார்த்தைகளால் சொல்ல இயலாது என்ன எவ்வளவோ இதுகளை தியாகம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும் அதில் அந்த ஸ்போர்ட்ஸுகளில் விருப்பமுடையவர்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் இது இலட்சியம் இதில் சாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த அதில் சாதிச்சா அது ஒரு வெற்றியேனே ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையில் போய் சாதிக்கணும் இப்போ அண்ணாக்கு வந்து சிறு வயதுலேருந்தே அந்த திறமை இருந்திருக்கு ஆனால் கால்களை இழந்தாலும் இந்த யுத்தத்தில் ஒரு பிடியில் சிக்கி கால்களை வந்து அதுவும் வந்து ஒரு பொதுவாக எல்லாருக்காக தான் அந்த காலையும் வந்து இழந்திருக்கிறார் அவரை வந்து இது செய்யக்குள்ளே இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக யாராவது உறவுகள் உண்மையிலேயே அவருக்கு வந்து அவற்றை விடயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அவருக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் அப்போ இப்போயும் வந்து ஒரு உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிட்டுருந்தார் என்ன மாதிரியான உதவி என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கால் ஒன்று மாற்றினா சரி வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் கால் ஒன்று மாற்றணும் இப்போ நார்மல் கால் தான் கிடைக்கும் இப்போ பயன்படுத்தி கொள்வது நார்மல் கால் அந்த ஸ்போர்ட்ஸ் கால் கொஞ்சம் வளைவாக இருக்கும் ஓடலாம் ஜம்ப் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஓடி திரியலாம் ரன்னுகள் எல்லாம் இதோட தான் ரன் எல்லாம் இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா பிளேயர் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஓடி கொடுக்குறதுக்கு இருக்கு கையில் ஒரு ஆளை வச்சுருப்பேன் கைகளில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து இருப்பினும் அப்போ உங்களோட இருக்கிற ஆக்கள் எல்லாம் உங்களோட ஒரு நிலவையில் இருக்கிறார்கள் கைகளில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் அப்போ எங்களோட கிளிநொச்சியிலேருந்து இப்படி ஒரு டீம் வந்து உருவாகி இன்றைக்கு தேசிய மட்டத்துக்கு போய் அடுத்தது உலக அளவில் சாதிப்பீங்கன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா 30 பேருக்கு வந்து பெரிய சாதனை மாதிரி தான் இருந்தது அப்புறம் இப்போ 15 பேருக்கு வந்து பெரிய சாதனையாக தான் இருக்குது இதோட என்ன சாதிச்சு காட்டுவேன் இல்லை அது இப்போ வெளியே வந்துட்டீங்கல்ல இதுதான் உங்களை ஆரம்ப படி என்று சொல்லி நினைக்கிறேன் இனி அங்கால போகக்குள்ளே இப்போ இலங்கை அளவில் வந்திருப்பி நம்ம என்ன உங்களோட அங்கே இந்த தெரிவுக்குள்ளே இலங்கை அளவில் வந்த பிளேயர்ஸுக்குள்ளே எங்களோட பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பேட்ஸ்மேனை தான் இன்னும் மறக்கிறாங்க ஓப்பன் பேட்ஸ் தான் எவ்வளோ ஆளாக மறங்கி இருக்கேன்னா அப்போ உங்களோட விளையாட்டுகள் வந்து டிவியில் டெலிகிராஸ் ஆகாதா டிவியில் நேத்ரா டிவியில் போடுவீங்க ஐச்சேனல் நேத்ரா அப்போ தேசிய மட்டத்துக்கு போய்க்கல இந்த இது ஏசியா மட்டத்தில் அதில் போய் இந்தியா சேனல் அந்த சேனலில் போய் அதுகளுக்குள்ள வருவீங்க அந்த ஐ சேனலில் இப்போ போடுவேன் ஜனவரி 11 ஐ சேனலில் போடுவேன் உங்களோட சொந்த இடம் யாழ்ப்பாணம் எந்த இடம் யாழ்ப்பாணம் கீரிமலை திருமணம் செய்து கிளிநொச்சியில் இருக்கிறீங்களா இல்லை திருமணம் செய்து கிளிநொச்சியில் இருக்கேன் திருமணம் செய்து இல்லை இடம்பெயர்வு காலப்பகுதியிலே இங்கே வந்துட்டீங்களோ இல்லை அது சின்ன வயசுலேயே வந்துட்டேன் நான் ஒரு 8 வயசுலேயே வந்துட்டேன் 8 வயதுலேயே வந்து இங்கே தான் இருக்கிறீங்க கிளிநொச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அண்ணாவை வந்து நீங்கள் பார்த்து சாதிக்கிறதுக்கு திறமையை நாங்கள் வளர்த்து கொண்டே இருக்கணும் ஒரு காலமும் எங்களுக்கு இதுதான் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொன்ன விளையாடு அதில் வந்து அதை என்ன தானோண்டு விட்டுட்டு போகக்கூடாது அதை இன்னும் நாங்கள் அதை பலப்படுத்தி கொண்டே போகணும் எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை வந்து இருக்குது வாழ்க்கையில் இப்போ இவருக்கு கிரிக்கெட் சைட்டில் வந்து இந்த திறமை இருக்குன்னா வேறு ஒவ்வொரு நபர்கள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிருக்கும் அந்த திறமையை அவன் கட்டமாக வளர்த்து கொண்டிருக்கணும் இப்போ இப்படி ஒரு இதில் நீங்கள் எடுபட்டு போவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா இல்லை எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே நான் இதில் வெளியே வருவேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த ஒரு கட்டமாக போகணுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இடையில சரக்கினபடியாக அவர் விட்டு கொடுத்தபடி அவர் வராத பட்சத்தில் அந்த திறமையை நான் காட்டி நான் வந்துட்டேன் அதுக்குள்ளே அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்ன ராசி நீங்கள் மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது பலன் வந்து இனி உச்சம் தானே இனி உச்சம்தான் அன்னாட ஆரம்பத்திலேயும் இவர்கள்ட்ட பதிவு வந்து கொடுத்திருந்தான் அப்போ அதால் இப்போ என்னால் ஒரு முடிஞ்ச உதவி ஒன்று ஆரம்பத்துக்கு வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் அவையோட டீமுக்கு தேவையான உதவிகள்னு சொல்லி கேட்டுருந்துச்சுன்னா அண்ணா வந்து தேசிய மட்டத்தில் ஈடுபட்டு விளையாட போகிறார் அவருக்கு ஒரு உறவு சப்போர்ட்டாக வெளியில் உள்ள உறவுகள் யாராவது ஒரு உறவு அவர சில அடிப்படை செலவுகள் இதுகளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க
போகக்குள்ள அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து வழங்கலாம்னுட்டு தான் வந்த நான். ஒருவருடைய 60,000 ரூபா பணம் மாதிரி இருக்குண்ணா எனக்கு தந்த வேறு ஒரு தேவையுடைய ஆக்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தது. அப்போ அண்ணா வந்து ஒரு திறமையானால் அவரை பாராட்டுற விதமாக அவர் இப்போ இந்த இதில் வந்து இது செய்திருக்கிறார். அதே மாதிரி கால் என்ற ஒரு விடயத்தை வந்து செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு மொத்தமாக விட முடியும். அது 80 தான் எனக்கு கேட்டது. 80 இதுக்கு செய்திடலாம்னு சொல்லி 80,000. ஆனால் கால்வல் இருக்குது 8 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கால் இருக்குது. 8 லட்சம் ரூபாய்க்கும் குவாலிட்டியான கால்வல் இருக்குது. இப்போ நோம்பலாக நான் போட்டால் காணும் ஒரு 80,000 கால் ஓடி தெரியக்கூடிய மாதிரி போட்டால் காணும். 80,000 ரூபா கால் போட்டால் காணுமென்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் கால்ட கெப்பாசிட்டி வந்து அதோட 90,000லேருந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் கால் இருக்கு. அதில் எது நல்ல கால்? ஓரளவுக்கு 8 லட்சம் ரூபா கால். அப்போ நான் போட்டு நடந்தால் தெரியாது அந்த கால். நான் என்னோடய கால் இருக்குன்னு தான் நினைப்பாங்க எல்லோரும். கால் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஓ, அந்த காலை போட்டு நடந்தால் உங்களுக்கு கால் உண்மையாகவே இருக்குன்னு நினைப்பாங்க பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பும் பிசகாது, பிசகாமல் இருக்கும். அப்போ அதை நீங்கள் பாவிச்சு விளையாடலாமா? அது பாவிச்சு விளையாடலாம். அது பாவிச்சு விளையாடலாம். அங்கே வர்ற பிளேயர்ஸ் அப்படி அதை பாவிக்கணுமா? அவையில் அதை பாவிக்கல. இந்த 80,000 கால் பாதம் அதுதான். இது நீங்கள் நடக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு கஷ்டம் தானே? அதோட ஒப்படைக்கல இது கஷ்டம் தானே? இது கஷ்டமோ? இப்போ அது வந்துட்டா அதை நீங்கள் பாவிச்சு விளையாடுறதுக்கு அனுமதி கிடைக்குமோ? அது பிரச்சனை இல்லை. அதில் எந்த மாற்றம் இல்லை. இல்லை, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த பணத்தை வந்து உங்களுக்கு உதவி செய்யலாமா, இல்லை இந்த பதிவை போட்டு அதனூடாக யாரும் முன் வந்து உங்களுக்கு இதை விட தரமான ஒரு காலை வந்து பெற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால், இப்போ நம்ம அதை வீணடிக்காமல், இந்த பணத்தை வீணடிக்காமல் ஒரு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று செய்யலாமே என்று சொல்லி, இதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டியாக நல்லதாக 80,000 ரூபாயை விட கொஞ்சம் நல்ல காலாக. அது பிரச்சனை. அதுக்கு நான் இப்போ இந்த தொடருக்கு போகிறதுக்காண்டி தான் இதை கேட்டது. இப்போ இந்த நடக்க போகிறேன். எப்போ தொடர் வருது? பயிற்சி 26ஆம் தேதி எனக்கு பயிற்சி இருக்குது. 26ஆம் தேதி இங்கிலாந்துலேருந்து கோச்சர் வாரார். இங்கே 26ஆம் தேதி வாரார். இங்கிலாந்துலேருந்து கோச்சர் வந்து அந்த இதுக்கு தான். இப்போ இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு 17 என்ன? அப்போ 17. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்தால் நீங்கள் அந்த காலை பயன்படுத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ, இப்போ அன்னைக்கு வந்து அவர் ஒரு நிரந்தர வேலையில் வந்து இருக்கிறார். அவருக்கு 4 பிள்ளைகள், மனைவி வந்து இருக்கணும். அப்போ அவற்றை உழைப்பு அங்கே தான் அவரை வந்து இது செய்ய முடியும். அதை கடந்து வேறு ஒரு தன்னுடைய போர்ட்ஸுக்கோ இதுக்கோ வந்து செலவழிக்கக்கூடிய மாதிரிக்கு அவரோட நிலப்பாடு இப்போ இல்லை. எதிர்காலத்தில் எல்லாரையும் விட ஒரு டொப்புக்கு வருவீங்க அப்படின்றது எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த சிமாட் இருக்குது உங்கள்கிட்ட. அதை விட ஒரு சிறப்பான பேட்மேன். எல்லாரையும் விட எங்களோட பொடியில் எப்பவுமே திறமையானவங்க உலக அளவில் சாதிக்கணும் அப்படின்றது வந்து என்ற ஒரு விருப்பம். அதுக்கு அண்ணாவை வந்து ஒரு பாராட்டுற விதமாக இப்போ 2 பேர்ட்ட பணத்தை வந்து சேர்த்து அவர் 80,000 ரூபா மாதிரியான கால் தனக்கு போதுமானது, அந்த கால் இருந்தால் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சில பேர் வந்து இந்த காலை வந்து போட்டு ஆரம்பத்துக்கு நடக்கவே கஷ்டப்படுவாங்க. என்ன அதுவே பழகணும். என்ன அந்த இழுத்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஒரு படிமானத்துக்கு வரும். அதுலேயும் அவர் சொல்கிற மாதிரி ஸ்ப்ரிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை புஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி. அப்போ அந்த காலை வேண்டுறதுக்காக 2 பேர்ட்ட நிதியை வந்து பயன்படுத்தி அண்ணா கொடுக்குறோம். அதில் இருந்து சஞ்சய் ஜெயகீதன் என்று சொல்லக்கூடியவர் 14வது பிறந்த தினத்தில் வந்து தந்திருந்தார். 13/12/2024 பிறந்த தினம். சஞ்சய் ஜெயகீதன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினத்தில் 60,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். அதே மாதிரி லிங்கநாதன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கனடாவில் இருந்து ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்தார். அந்த பணத்தில் இருந்து ஒரு 40,000 ரூபா பணத்தையும் எடுத்து அண்ணாக்கு வந்து 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து மட்டமாக வந்து வழங்குறேன். அவரை பாராட்டுற விதம், அவருடைய திறமையையும் அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும், அதுக்கு ஒரு உதவியாக இருப்போம் அப்படின்றதுக்காக வந்து செய்திருக்கிறேன். வேறு உறவுகளும் அவருடைய தேவையை வந்து அறிஞ்சு அவருக்கு ஒரு சப்போர்ட் வந்து பண்ணலாம். இவர்களுடைய டீம் வந்து ஒரு கட்டமாக ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸை பெற்று தான் அதில் டீம் உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு சாதாரண நிலையில் இருக்கணும். அன்றாடம் தங்களோட குடும்பங்களை வந்து நார்மலாக உழைச்சி இங்கே எங்களோட உழைப்பில் வந்து இப்போ சிஎஸ்டி என்று சொன்னால் அதில் வர்ற சம்பளம் போதுமானதான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு தான் போதுமானது. கூடுதலாக கஷ்டப்படுற உறவுகளில் வந்து அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்டியை வந்து சொல்லிவிடும். ஆனால் சிஎஸ்டிக்குள்ளே இருக்கிற உறவுகள் நிறைய லோன் எல்லாம் எடுத்து போட்டு கஷ்டப்படுறாங்க. அரசாங்கத்தால் வழங்கப்படுற எந்த ஒரு சலுகைகளோ ஒரு பொதிகளோ இல்லை எந்த நிவாரணம் கொடுத்தாலுமே அவைகளுக்கு கிடைக்கிறதில்லை. அரச உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லி கிடைக்கிறதில்லை. இப்போ வேறு நிலப்பாடு வேறு மாதிரி உறவுகள் நிறைய பேரோட புழங்குறபடியாக வேறு நிலப்பாடு வந்து தெரியும். அப்போ அண்ணாக்கு வந்து இந்த 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து வழங்குறேன் லிங்கநாதன் என்று சொல்லக்கூடியவரும், அதே மாதிரி சஞ்சய் ஜெயகீதன் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் வந்து வழங்கப்பட்ட 2 உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நீங்களும் வாங்க. என்ன அந்த உறவுகளுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? மேலே அந்த
எனக்கு ஒரு பாக்கியமாக தான் கிடைச்சிருக்குது. அவைகளுக்கு நன்றி. ஜெயகீதன் அவர்களுக்கும் மற்றது ஜெயகீதன் அதே மாதிரி லிங்கநாதன் கனடாவில் இருக்கிறவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவேக் தான் எனக்கு வந்து கோல் அடிச்சிருந்தார். இப்படி கார்த்தி இப்படி ஒரு பிரச்சனை எங்களோட இதில் இருந்து இப்படி ஒரு படியன் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு அடுத்த கட்டம் இந்த கால் பிரச்சனையை மட்டும் ஒருக்கா நீங்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று வீடியோ பதிவு செய்து உதவி செய்யணும்ண்டு. அப்போ நான் என்னட்ட இருக்கிற உதவியில் அதை வழங்குவோம் அப்படின்றதுக்காக வந்து வந்திருந்தேன்னா சொல்லுங்கண்ணா. நீங்கள் 2 பேரும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து எடுபட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பெருமை. என்னென்னு சொன்னால் இப்போ இவர் வந்து உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு ஆள் நான் பார்த்த அளவில். மற்றதை ஒரு கனகாலமாக நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு இன்னிலேருந்து ஒரு திறமையான ஒரு ஆள். எல்லா பேட்ஸ்மேனையும் வச்சு பார்க்க எங்களுக்கு விளாங்கமே நான் யார் போட்டாலும் 4 6 அடிக்கிற ஓவருக்கு அப்படி இன்னிலேண்டு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள். அதால் நான் இப்போ இவர் முதல் ஆரம்பத்தில் போக கொஞ்சம் சில சிக்கல் பொருளாதார பிரச்சனை எதிர்கொண்டு எங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் நானும் பயிலொன்று செஞ்சு நாங்கள் அதோட ஆரம்பத்தில் சில ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இந்த அளவு வந்துருக்கு. அது உண்மையில சந்தோஷம். ஆனால் நான் எதிர்பார்க்கல. இப்போ கோல் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கூட போகல. இவ்வளோ நேரத்தில் நீங்கள் அப்படியே வந்து அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுப்பீங்கன்னு உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. மற்றது இந்த இப்படி உண்மையிலே சரியான சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு முதல் ஒன்று வந்தது அவருக்கு சந்தோஷம். அவர்கிட்ட இந்த கால் போடுறதுமே இல்லை. அது எங்களை இப்போ வெளிநாட்டில் உதவி செஞ்ச அந்த 2 பேருக்கும் மனமாக நன்றி. அவரோட உங்களுக்கு நன்றி. இப்போ கேட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஆள் பிரச்சனை எவ்வளோ சொல்ல முடியுதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு கற்பனை பண்ணி பார்க்கல சரியான சந்தோஷமாக இருக்குமே. எனக்கும் வந்து அதை உடனே செய்ய வேண்டிய விஷயம். சில விடயங்கள் வந்து இது செய்ய வேண்டியது இது ஒரு திறமை. ஒரு ஆளோட திறமை இருக்குது. திறமை இருந்தும் தான் அதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் இருக்கிறதுன்றது வந்து இவ்வளோ ஒரு இதான விடயம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அவர் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டார். அந்த அடிப்படையிலேருந்து போகிறது தான் ஒரு கஷ்டமானது. அடுத்த ஒரு லெவல் போயிட்டு நம்மன்னு சொன்னால் அவைகளுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். அப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் உதவியாக இருந்தது ஒரு பெரிய விடயம். திறமையாக சரியாக அவர் இனங்கண்டு அப்போ எனக்கு சொல்லிக்கலையும் சொன்னார் கட்டாயம் கார்த்தி இது வந்து ஒரு பெற்றுக் கொடுக்க வேண்டிய உதவி. அவருக்கு அந்த கால் பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அப்போ எனக்கு அது ஒரு முக்கியத்துவமாக பட்டது. ஏற்கனவே இவர்களை வந்து நானும் ஒரு பதிவு ஒன்று செய்து என்னட்ட உதவின்னு சொல்லி வந்துருந்துச்சு நான் டீமாக. அப்போ அதால் இது செய்திருந்தேன். அண்ணா உங்களோட பேர் என்ன? என் பேர் பவிலன். நண்பனை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மென்மந்து கிரிக்கெட்லேயே ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், அதிரடி பேட்ஸ்மேன். இவர் பெற்றுக்கொள்கிற 6 ஓட்டங்களையும் இங்கே தூரத்துலாம் போகும். 90 மீட்டர் 100 மீட்டருக்கு மேலே தான் போகும். அவ்வளோ பவர். இப்போ நாங்களும் இப்போ ஆளுக்கு இப்போ இந்த டீமுக்கு ஆள் எடுபட்ட பிறகு நாங்கள் நெட் கோர்ட்டில் பால் போடுறதுலேருந்து ஆளுக்கு சில அட்வைஸ்கள் பண்ணுறதுலேருந்து நாங்களும் ஆளோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆள் இப்போ 15 பேரில் தெரிவு செய்யப்பட்டது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் ஆளில் நாங்கள் இவங்களோட டீம் கேப்டனோடையும் காய்ச்சி நாங்கள் சிங்கள சகோதரர் ஒரு ஆள். அப்போ அவரும் சொன்னது இவர் அங்கேயே ஒரு தாங்களே இவ்வளோ காலம் விளையாடுறாங்களாம் நேஷனல் டீம் இன்டர்நேஷ்னல் டீமில். ஆனால் இவர் பெற்றுக்கொள்கிற மாதிரி மிக தொலைவில் 6 ஓட்டம் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இவர் தங்களோட டீமுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து ஒரு தங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குண்டு. அதுலேயும் ஒரு தமிழ் சகோதரர் போகிறது எங்களுக்கும் ஒரு சரியான சந்தோஷம் உண்டு. எனக்கும் இருக்குது உடம்பெல்லாம் நம்மளோட பொடியல் ஆசையாக இருக்குது. அந்த அவையில் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வரணும் அப்படின்றது விருப்பம். அதை விட சொல்ல வார்த்தை இல்லை. இவற்றை பதிவு போட்டோன்னே இவற்றை ஃபோட்டோவையும் வந்து பார்த்தோன்னே எனக்கு முதலே ஒரு இது ஒன்று வந்தது. இவரை பற்றி கதை வந்து என்ன நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ரா பவர் அடியெல்லாம் அப்படித்தான் 6 போட. உங்களோட தருமபுரம் விளையாட்டு கழகத்தில் இருக்கிற வீரர்களை கேட்டாலும் தெரியும் இவரோட விளையாட்டு பெட்டிங். ஒரு நண்பனும் விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க, ஷேர் பண்ணி விட்டுருந்தான் போஸ்டர். இப்போ அதையும் பார்த்தேன் நான். பாராட்டுக்கள் அண்ணா. இப்போதான் நீங்கள் உங்களோட கிட்ட நின்று நாங்கள் கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த போயிட்டீங்கன்னா இது செய்யலாது. அப்போ சந்தோஷம். உங்களுக்கு வந்து நான் இந்த உதவியை வழங்கினதில் நானும் பெருமை அடைகிறேன். எனக்கு வந்து பெற்று தந்ததுக்கு நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். திறமை அது வந்து மவங்கடிக்கப்படக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போகிறார். அதுவும் நம்மளோட கையை அந்த காலை இழந்தது கூட எங்களுக்காக அப்படின்றதுக்குள்ள அவருக்கு உதவி செய்கிறதுல பெருமை அடைகிறேன். ஒரு நிமிஷம் கேட்கலாம். கதைங்க. அவருக்கு காலை கேட்டிருந்தவர். அது ஒரு நல்ல விஷயம். அவர்கிட்ட ஒரு விளையாட்டு திறமைக்காக அவருக்கு நீங்கள் ஒரு நல்ல தரமான கடினப்போ இந்த துடுப்பாட்டை மட்டும் வந்து பெற்று கொடுத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் அது ஒரு உதவியாக இருக்கும். என்ன கோஸ்டில் இருக்குது அது வந்து நல்ல பேட்டுன்னு சொன்னால் இப்போ 1 லேக்குக்கு மேலே தான் இருக்குது. மேலே இருக்குது. எங்களோட உறவுகள் வந்து ஏராளமான உறவுகள் இருக்குன்னு நம்பிக்கையாக சொல்கிறேன். அந்த முன் வந்து ஏனென்றால் கடினப்பந்து கிரிக்கெட்டை பொறுத்தளவில் ஒரு துடுப்பாட்ட வீரனுக்கு துடுப்பு தான் முக்கியமானது. வேறு என்னென்ன தேவைப்பாடு இருக்குது? நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு பொறுத்த கதை நான் கேட்கல, சொல்லுங்கள். எனக்கு இந்த சூவல் கொஞ்சம் பிரச்சனையோ, சூ பிரச்சனை. பேட் தான் முக்கியம். பேட்ஸ்மேன் தானே.
பேட்ஸ்மேன் படியாக பேட் குவாலிட்டியான பேட் 2 லட்சத்துக்கெல்லாம் பேட் இருக்குது. எங்களுக்கு 1 லட்சம் பேட் இருந்தாலே போதும். இவர் தந்த 1 லட்சம் ரூபா பேட்டை தான் எனக்கு தந்து அனுப்பினார். 1 லட்சம் தான் வேண்டு. அப்போ நீங்கள் கொண்டு விளையாடுங்கன்ட்டு அந்த மனசார தந்தார். அதே மாதிரி செய்து காட்டினேன். அவர் அடிக்கடி கேட்பேன், 2 பேரும் கால் பண்ணி கேட்பேன், என்ன மாதிரி அடுத்த கட்டம் வந்து இரவில் தூங்க முறையில் 2 பேரும் அடித்தபடி தான். உண்மையிலேயே அது ஒரு நண்பன் இருக்கும். இந்த நேரத்தில் உதவி செய்கிறவங்கலாம் பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகு எல்லாருமே செய்வேன். நம்ம எல்லாரும் சின்ன இருந்து கீழே இருந்து எழுப்பி விடுறதுக்கு இப்படி ஒரு 1 லட்சம் ரூபா பெட்டை கொடுத்து இதை செய்து அந்த அதுதான் ஒரு பிரதானமானது. அதை செய்திருக்கிறீங்க, உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதே மாதிரி என்னட்டையும் தொடர்பு கொண்டு இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தார். நீங்கள் என்ன தொடர்பு எடுக்கல? நான் அந்த சிந்தனையிலே இல்லை. இதில் வந்து நான் இது இப்போ இன்றைக்கு வந்தோடனே கேட்டார், இப்படி உதவிகள் இந்த ஃபேஸ்புக்கில் போடுவோம்னு சொல்லி. அப்போ சரி இப்போ நீ பிரச்சனை இல்லை, என்ன கூட இந்த இடமெல்லாம் படமெல்லாம் அடித்து தானே போட்டு நான் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கோ, ஏன் சும்மா அந்த எடுப்பான்ட்டு நான் பேசாமல் இருந்து அமைதியாக இருப்பேன். தானே வந்து எல்லாம் படம் எடுத்து தானே அனுப்பித்தான் உங்களோட காய்ச்சி நம்ம வீட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்து கொண்டு இருக்கீங்க இருக்க வாங்க அனுப்பிச்சேன். சொல்லுங்க, நீங்கள் இன்னும் சொல்ல இருக்குதா? பட்டில் என்ற ஒரு பிரச்சனையாக சொன்னீங்க. அவருக்கு குவாலிட்டியான பட் உண்மையிலேயே நான் ஏதாவது செய்து அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உண்மையிலேயே அதை வந்து செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்மேனால் அப்போ அந்த பேட்டோடு அவர் சாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு பேட் ஒன்று வேண்டி கொடுங்க. அதை விட ஷூ, நல்ல ஷூ இல்லைன்னு ஷூ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருங்க. அவரோட குடும்ப தேவைக்கு தேவையில் அவர் வந்து அவருக்கு ஒரு நிரந்தர சம்பளம் இருக்குது. அவர் வந்து அதை வந்து பார்த்துக்கொள்ளுவார். இந்த ஸ்போர்ட்ஸில் அவர் சாதிக்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து அவரை வந்து ஸ்பான்சர் பண்ணினாலே அவருக்கு வந்து அது போதுமானதை நிறைய உறவுகள் செய்யணும்ன்ற அவசியம் கூட இல்லைன்னு ஒருத்தர் பொருட்படுத்தாலே அவருக்கு இது. நான் கட்டாயம் என்னோட தொடர்பில் இருக்கிற உறவுகளோட கதைச்சு ஒருவருடைய ஸ்பான்சர் ஒன்று எடுத்து உங்களுக்கு என்ன இதென்றாலும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கான உங்களோட அடுத்த முழுமையான வெற்றிக்கு சாதிப்பீங்கன்னா உங்களுக்கு பின்னால் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ கட்டாயம் அதை வந்து செய்வோம். கண்டிப்பாக இல்லை லைவில் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது தானே, பார்க்கலாம். அதை எங்கே ஐ சேனலில் போடுவாங்க. அதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்தியன் சேனல்லையும் போடுறேன். இந்தியன் சேனல்லையும் பார்க்கலாமாம், அந்த ஐ சேனல்லையும் வந்து பார்க்கலாமாம். எத்தனாம் தேதி? ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து அண்ணாட திறமையை வந்து பாருங்கள். நானும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நடிகிற பவரை நேராக வந்து பார்த்ததில்லை, சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கணுன்ற விருப்பம் இப்போ தான் வந்திருக்குது. அவள்கிட்ட ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தா விளங்கும் ஓரளவுக்கு எப்படி பவராக இருக்கும். மாம்பழத்துக்கு சீசன் பவர் அடிக்கின்ற சீசன் என்ன மாதிரி அது அவர் அடிக்கடி சொல்கிற பஞ்சன்னு சொன்னால் மாம்பழத்துக்கு இல்லை சீசன் அதிகூடிய 6 அடிக்கிற சீசன் என்று சொல்லுவேன். ஒரு பஞ்ச் ஒன்று இருக்குதானே, ஒரு பஞ்ச் டேல கொண்டு அவருக்கே வந்து வச்சிருக்கிறார். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்குரிய அந்த பேட்டும் ஷூவோடையும் வந்து நிற்கிறேன். நீங்கள் விளையாடுங்க. எத்தனை 26ஆம் தேதி விளையாட போகிறீங்க. அப்போ அதுக்குரிய இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட இதையும் வந்து செய்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு போட்டு அதனூடாக நான் யாரும் வர தவறுனாலும் எனக்கு தெரிஞ்ச நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறோம், அவர்களோட தொடர்பு கொண்டாவது நான் உங்களுக்கான இதை வந்து செய்வேன். சரி அண்ணா, நன்றி. சரி, நான் சந்தோஷம். திரும்ப சொல்கிறேன். எனக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நினைக்கிறேன். நேரில் முடிச்சுன்னு தெரியல. உண்மையில ஒரு உதயம் அவருக்கு நடந்திருக்கு. அவர் எதிர்காலத்துக்கும் ஓகே. அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த லைஃப்பில் ஒரு முதல் உதவி ஒரு திடீரென்று ஒரு ஃபோன் எடுத்து அந்த டைம் கணக்காக ஃபேஸ்புக்காக கூட ஃபோட்டோ வந்தது. திடீர்னு ஞாபகம் இவர் கடிக்க மறந்துட்டு உடனே எடுத்து போட்டோ தான் அரம்பரமாக வந்து எல்லா இதுலேயும் அதையும் பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் விமர்சனங்கள் வருது. என்னென்னு சொன்னால் இப்போ இவர்கிட்ட சிச்சுவேஷனுங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், இவருக்கு என்ன தேவைப்பாடுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் விமர்சனங்களை நாங்கள் பார்க்கலன்னு சார். இப்போ லைவில் பார்க்குறோம் நீங்கள் எவ்வளோ உதவி. இது வந்து மிகப்பெரிய உதவி ஒன்று எங்களுக்கு. சரி, அது இப்போ இது விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் அதை ஒரு தட்டி கழிச்சு கொண்டு போங்க. நீங்கள் உங்களோட இதில் எப்படி உதவி செய்வீங்கன்ற எங்களுக்கு விளங்குது. இதில் நிறைய பேர் நிறைய கதைப்பாங்க. அந்த மெயினாக இப்போ இந்த இடையில உதவி கொடுக்குறவனும் கதைக்கையில் உதவி பெற்றுக்கொள்றவனும் கதைக்கிறது இடையில நிற்கிறாங்க. கொண்டிருக்கிறவனுக்கு பிரச்சனை நல்ல ஒரு ஜோக்கோட இருக்குது. ஆருக்கு வலி அதிகமாண்டா இவர் சொல்லலாம், அந்த கருத்துக்களை இவர் சொல்லலாம். அதான் இப்போ இந்த உதவி வந்து இவருக்கு தான் கிடைக்கப்படுது. ஆனால் நாங்கள் இதை லைவானு பார்க்குறோம்.
இதில் வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி தேவை இல்லாமல் கதைக்கலாம். ஆனால் இவருக்கு உண்மையில் உதவி கிடைக்கப்படுறது நேராக கண் கூட பார்க்க கிடைக்கும். அது பெரிய ஒரு சந்தோஷம். மற்றதுமே இப்படி உதவி கிடைக்கிற வெளிநாட்டு உறவுகளுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த டைமில் உண்மையிலேயே நல்ல ஒரு திறமை. உங்களாலேயோ இல்லை என்னாலேயோ உங்களாலேயோ இல்லை யாருக்கும் இப்போ இவர் ஒரு நெருக்கடியில் இருக்கிறாருன்னா உடனே ஒரு பெரிய தொகையை செய்து கொள்ள முடியாது. எங்கட இங்கே இருந்து அதை பண்ணிக்கொள்ள முடியாது. எங்களுக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அவையிற உதவி தான். ஆனால் இதில் இடையில பார்த்து கொண்டிருக்கிறவங்க தான் உண்மையிலேயே இது செய்கிறது. நான் இந்த 2.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் திரும்பி பார்த்து நான் எந்த காலத்துலேயும் வசதியாக வந்து வர முடியாது. நான் எந்த திறமையை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணி என்னதான் செய்து நான் டொப்புக்கு வந்தாலும் எனக்கு இருக்க போகிற பேர் வந்து நீ இப்படித்தாண்டா வந்த நீ என்றது. ஆனால் அது அவ்வளோத்தையும் தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு கீழே நிறைய உறவுகள் உதவியை வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு என்னென்னு சொல்கிறது, இதுக்குள்ளே ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு கடை அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து நான் எனக்கு அப்படி கணக்கு பார்த்தேன்னா பல கோடி ரூபாயை வந்து வேண்டி கொடுத்துருக்குறோம். அந்த பெருமை மட்டும் இருக்குது. அதால் எந்தைக்கும் கவலைப்பட மாட்டோம். இன்னும் செய்து கொண்டே இருப்போம். சரியா? நன்றியா? சந்தோஷம்.